இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு 2 ரோல் ஆம்லா நாட் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு வந்து கைப்பிடி எப்படி போடலாங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கூட குட்டியாக இருக்கனால கொஞ்சம் கைப்பிடி கொஞ்சம் நீளமாகவே போட்டிருக்கேன். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கு கைப்பிடி யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். க்ரீன் கலர் இருந்து, ஸோ அதே வச்சு நான் முறுக்கு கைப்பிடி போட்டேன். நீங்கள் வந்து இதுக்கு டாட்ஸ் கைப்பிடி போடுறது இல்லை வேறு ஏதாச்சும் கைப்பிடி உங்களுக்கு தெரியும்னா அது கூட போடலாம். நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துக்குங்க. நான் வந்து வேறு எல்லா கூடைக்கும் நிறையா கூடைக்கு பார்த்தீங்கன்னா டாட்ஸ் கைப்பிடி போட்டிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம்னு வச்சுங்க. இந்த கூடைக்கு நான் வந்து முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இப்போ ஒரு சைடு போட்டு நான் இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் மாதிரி உங்களுக்கு வருது அல்லவா, எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோன்னா இந்த டைமண்ட் மாதிரி வர இடத்துல இந்த கார்னர் அகலமாக ஒரு தடவை அதில் வந்து செகண்ட் பின்னலில் நான் 2 சைடும் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து உங்களுக்கு கரெக்டாக சென்டராகவே இருக்கும். உங்களுக்கு நாம இன்னொரு சைடு எப்படி அட்டாச் பண்ணலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா உள் ஒயர் மட்டும் தான் நம்ம வந்து அளந்து எடுத்துப்போம். ஸோ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 எடுத்துக்கிறேன். ஒரு உள் ஒயரோட மெஷர்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா 3.25 அடி எடுத்துக்கொண்டு வச்சுக்கோங்க. அது எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இங்கே நீங்கள் அட்டாச் பண்ணுற இடத்துல இப்படி வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கைப்படி எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு வைக்கிறோம்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் உள்ள சொருகி விடுறதுக்கு நம்ம விட்டுருக்கோம் எக்ஸ்ட்ராவாக. ஸோ இந்த அளவுக்கு வர அப்படி நீங்கள் வந்து இப்போ இந்த கைப்படி இவ்வளோ நீளம் வேணாம், எனக்கு சின்னதாக வேணும், இல்லை இன்னும் நீளமாக வேணும்னா நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உள் ஒயர் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு 3.25 அடி எடுத்திருக்கேன். எனக்கு இது கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முறுக்கு கைப்பிடிங்கனால ரன்னிங் ஒயர் நீங்கள் வச்சு தான் பின்னுவீங்க. ஸோ உள் ஒயர் மட்டும் நீங்கள் வெட்டினா போதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து உள் ஒயர் வெட்டிட்டு எங்கே சொல்லியிருக்கோம், இந்த டாட் இந்த அகலமாக வருதுலவா, இந்த கிரீன் 2வது இதில் அதுக்கு கீழே அட்டாச் பண்ணுறோம், அந்த கேப்பில் விடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உள் ஒயர் நீங்கள் வைக்கணும். உள் பக்கமாக உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்காப்புல வைக்கணும், வெளிப்பக்கமாக உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து இங்கேயும் ஆரம்பிக்கலாம், இங்கேயும் ஆரம்பிக்கலாம். நான் வந்து எப்பவுமே இந்த சைடு தான் ஆரம்பிப்பேன். அப்புறம் கூடையை பார்த்தீங்கன்னா என்ன நோக்கி இருக்காப்புல வச்சுக்கிறேன். அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் மாற்றிக்கலாம் அது மாதிரி. இப்போ வந்து இந்த உள்வயர் இப்படி அந்த பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு 2 சைடும் சரிசமமாக வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டு சைடும் சரிசமமாக இருக்காப்புல வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா உங்களோட கட்டில் இருந்து ரன்னிங் ஒயர் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த சைடு விட்டு நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். ரைட் சைடு தான் நம்ம பின்றாப்புல வச்சுக்கிறோம். ஸோ இந்த சைடு வெளிப்பக்கமாக விடுறேன். விட்டுட்டு இந்த பின்னல் சுற்றி நான் இந்த சைடு எடுத்துகிட்டு வரேன். பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் சுற்றி நான் இந்த சைடு கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்கு அந்த கைப்பிடியோடவே நம்ம வச்சு பின்னிடுறோம், அவ்வளோதான் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரைட் சைடு இருக்காப்புல ஆரம்பிக்கிறாப்புல வச்சுக்குவேன். ஒரே ஒரு லூப் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நான் எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்படி உள் பக்கமாக நீங்கள் இப்படி லூப் ஃபார்ம் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் வெளிப்பக்கமாக இருக்குது, உள் பக்கமாக தான் ரஃப் சர்ஃபேஸ் இருக்குது. இப்போது இந்த ரன்னிங் ஒயர் எடுத்து இப்படி உள் பக்கமாக இப்படி லூப் ஃபார்ம் பண்ணணும்னு வச்சுக்கலாம். இப்படி ஒன்று. அப்புறம் அந்த ரைட் சைடு போடுறதுனால ரைட் சைடு இருக்க உள் ஒயரை நம்ம வெளியே இப்படி மேலே எடுத்து விட்டுறோம் நம்ம. அப்புறம் இதை வந்து இப்படி லூஸ் பார்த்தீங்கன்னா இது பாருங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், உங்களுக்கு திருவியெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு வச்சுக்கோங்க ஒயரு. அப்புறம் இதை நீங்கள் டைட் பண்ணிக்கிறீங்க. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் 2-3 பின்னல் மட்டும் லூஸாக வரும், அதுக்கப்புறம் உங்களுக்கு டைட் ஆயிரும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தது இதை இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்து இதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக எப்படி போடுறோன்னு சொல்கிறேன். இப்போ இடது பக்கம் போடணும், அதனால் இடது பக்கம் கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் நீங்கள் வந்து எது வேணாலும் விட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ விட்டுக்குங்க. ஸோ வலது பக்கத்து விரல் இப்படி விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இப்போது இடது பக்கங்கிறனால இடது பக்கத்து உள் ஒயரை நான் அப்படி மேலே எடுத்து விடுறேன் நான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாரு உங்களுக்கு ஒயர் ட்விஸ்டாக இருக்குது. ஸோ இதை விட்டு விட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்ட் போயிடும்னு வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் அதை டைட் பண்ணிக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி டைட் பண்ணும்போது இந்த பெருவிரல் வச்சு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு வச்சுக்கலாம். அடுத்தது வலது பக்கம் போடணும். வலது பக்கம் எடுத்துகிட்டு வரேன். வலது பக்கம் எடுத்து கையில் பிடிச்சிட்டு
இடது பக்கத்து விரல் வச்சு லூப் ஃபார்ம் பண்ணிட்டு இப்போ ஒயர் பிரிச்சுக்குங்க கரெக்டாக. வலது பக்கத்தில் இருக்க உள் ஒயர் மட்டும் எடுத்து வெளியே விடுறேன். இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் 2-3 பின்னல் மட்டும் இந்த மாதிரி நீங்களே அதை டைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், கிட்ட வச்சு பின்னலை இந்த மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு உள் ஒயர் வந்து கரெக்டாக 2 சைடும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சில நேரம் பார்த்தீங்கன்னா அது விலகி போயிடும். வலது பக்கம் போட்டோம், அடுத்தது இடது பக்கம் போடுறேன். இடது பக்கத்து கையில் இப்படி பிடிச்சிக்கிறேன், வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த ஒயர்ஸ் உள் ஒயரை பிரித்து இடது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விட்டுறேன். இடது பக்கத்து பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் இருக்குன்னு வச்சுக்கலேன். அப்புறம் இப்படி எடுத்து விட்டோம்னா இது நல்லா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த பெருவிரல் இப்படி இந்த இடத்துல வச்சு இப்படி டைட் பண்ணணும்னு வச்சுக்கலாம் 2 பெருவிரலையும். அப்போ உங்களுக்கு இந்த இது ஈஸியாக மடிஞ்சு வரும். அடுத்ததுக்கு எடுத்துகிட்டு போகும்போது இப்படி ஈஸியாக மடிஞ்சு வருது பாருங்க. உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல மடிச்சு எடுத்துகிட்டு வரணும். இப்போ உங்களுக்கு டைட் ஆயிடுச்சு பாருங்க உங்களுக்கு கைப்படி. இப்போ அடுத்து வலது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன், இடது பக்கத்தில் லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் அந்த லூப் வழியாக எடுத்து விடுறேன். அப்புறம் டைட் பண்ணுறேன். அப்புறம் இடது பக்கம் இதே மாதிரியே மாற்றி மாற்றி பண்ணிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக உள் ஒயர் வந்து வலது இடதுங்கிறது வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். வலது பக்கம் உங்களுக்கு கைக்கு எதுவும் எப்படி இருக்கோ அந்த மாதிரி டைரக்ஷன் மாற்றிக்கொண்டு நீங்கள் பின்னிட்டு இருக்கலாம். அவ்வளோதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம். அடுத்து இடது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன், வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் இடது பக்கத்து உள் ஒயரை எடுத்து விடுறேன். பாருங்க இந்த விரல்லையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கலாம், எடுத்து விட்டுருக்கலாம். அப்புறம் இதை விட்டு விட்டு எடுத்திங்கன்னா அந்த திருகுனதெல்லாம் போயிடும். அப்புறம் டைட் பண்ணுறீங்க இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வரீங்க. அடுத்தது வலது பக்கம், அடுத்தது இடது பக்கம். இது நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2-3 பின்னல் நீங்கள் போட கற்றுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸின்னு வச்சுக்கலாம். அதே மாதிரியே கண்டினியூஸாக போட வேண்டியதான் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ட்விஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ட்விஸ்ட் ஆகாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் பின்னிட்டு வாங்க. நேர்கோட்டில் வச்சு நீங்கள் பின்னிட்டு வாங்க. இதே மாதிரியே பின்னிட்டு போக வேண்டியதான் வச்சுக்கலாம். இடது பக்கத்தில் பின்ன போகிறேன். ஸோ இப்படி மடித்து எடுத்துகிட்டு வந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்கள் பின்னல் இப்படி தான் இருக்கும். இது வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரோம். நம்ம மேலே ஸ்மூத் சர்ஃபேஸ் தெரியிறாப்புல எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இடது பக்கத்தில் பிடிச்சிட்டு வலது பக்கத்து விரல் லூப் ஃபார்ம் பண்ணி ஒயரை பிரித்து இடது பக்கங்கிறனால இடது பக்கத்து உள் ஒயர் எடுத்து வெளியே வரேன். அப்புறம் விட்டு விட்டு எடுத்திங்கன்னா அந்த ட்விஸ்ட் ஆனதெல்லாம் போயிடும். அப்புறம் டைட் பண்ணிடுங்க. இப்போ வலது பக்கம் மாற்றி மாற்றி அப்படியே போட்டு வர வேண்டியதானே வச்சுக்கலாம் கடைசி வரைக்கும். இப்போ முதலே நம்ம கைப்பிடி போட்டிருக்கனால அதோட நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் அந்த வரைக்கும். இல்லைன்னா நீங்கள் வந்து உள் ஒயர் சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒரு 3 இன்ச் வாக்கில் விட்டுட்டு அது வரைக்கும் நீங்கள் இது வரைக்கும் பின்னிட்டு வரலான்னு வச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்கள் கண்டினியூஸாக பின்ன வேண்டியதான். அப்படியே நேர்கோட்டில் வச்சு பண்ணுங்க. இது வந்து இப்படி ட்விஸ்டாலாம் பண்ணாதீங்க. நேர்கோட்லேயே அப்படியே நல்லா டைட்டாக பின்னிட்டு வாங்க. நான் கடைசி வரைக்கும் வந்துட்டு ஒரு 3 இன்ச் வரைக்கும் நான் உள்ளே சொருகிறதுக்கு விட்டுட்டு நான் வந்து அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு வந்து அதை ஃபினிஷ் பண்ணி நான் அட்டாச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். வலது பக்கம் முடிச்சிட்டோம். இது வந்து இப்படி மடித்து எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து இடது பக்கம் போட போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் பிரிச்சுக்கிறேன். இடது பக்கத்து கையில் பிடிச்சிட்டு வலது பக்கத்து விரல் விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இப்படி கீழ்ப்பக்கமாக விட்டு இப்படி ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இடது பக்கத்து ஒயர் எடுத்து விடுறேன். அப்புறம் இதை லூஸாக இப்படி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ட்விஸ்ட் ஆனதெல்லாம் போயிடும். அப்புறம் டைட் பண்ணிடுறீங்க. அடுத்து வலது பக்கம் வலது பக்கத்து கையில் பிடிச்சிட்டு இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணிட்டு ஒயர் நீங்கள் பிரித்து வலது பக்கத்து ஒயரை மட்டும் மேலே எடுத்து விட்டுறீங்க நீங்கள் இப்படி. அப்புறம் டைட் பண்ணுறோம். அப்புறம் மடித்து எடுத்துகிட்டு போகிறேன். இடது பக்கம் இப்படி நீங்கள் போட போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வச்சுக்கோங்க. இது இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரன்னிங் ஒயரோட தளவும் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அது எவ்வளோ தூரம் வருதோ அது வரைக்கும் போட்டுருங்க. அப்புறம் நல்லா டைட் பண்ணிட்டே வாங்க நீங்கள். நான் வந்து இதை கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டு எப்படி உங்களுக்கு இந்த ஹேண்டில் முடித்து நம்ம வந்து அட்டாச் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னல் இந்த மாதிரி தான் வந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி
நம்ம மடித்து எடுத்துகிட்டு வரதான் உங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. நான் கடைசி வரைக்கும் ஒரு 3 இன்ச் கம்மியாக வரைக்கும் போட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி அதை அட்டாச் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கைப்பிடி வந்து கடைசி வரைக்கும் போட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுட்டு அது வரைக்கும் போட்டு வந்துட்டேன். இப்போ நான் முதலே கைப்பிடி போட்டிருக்கனால நான் வந்து இங்கே தான் அட்டாச் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த மாதிரி வச்சு பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து 2 கைப்பிடியும் சரிசமமாக வருதா அப்படிங்கிற மாதிரி வச்சு பாருங்கள். கரெக்டாக இருக்கும்போது நீங்கள் இதை முடிச்சிடலான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸோ வந்து கொஞ்சம் உள்ள சொருகி விட்டுறதுக்கு விட்டுட்டு நான் வெட்டி விட்டுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், பின்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா டைட்டாக நான் போட்டு வந்திருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுக்கலேன். இப்போ நம்ம எங்கே அட்டாச் பண்ணால் இந்த டைமண்ட் மாதிரி வருது அல்லவா, இந்த 1 2 ரெண்டாவது பின்னலை நம்ம அட்டாச் பண்ணோம். ஸோ முதலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரிஞ்சிருக்கும் பாதி பாதியாக. அதனால் அந்த பாதி பாதியாக பிரிச்சுக்குங்க. பிரித்து உள்ள அட்டாச் பண்ணுங்க. அப்புறம் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உள் பக்கம் வந்து இந்த வரியாட்டம் வருது அல்லவா, அது வந்து இருக்கணும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ரெண்டாவது பின்னல் சுற்றி ஒயர் உள்ள சுற்றுறேன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா ஆம்லா நாட்டில் கொஞ்சம் கேப் வந்து சின்னதாக தான் இருக்கும். ஸோ உள்ள ஒயர் சொல்கிறதுக்குலாம் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கேப்புக்கு நடுவில். ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ்கெட் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி உள் பக்கமும் ஒயர் எல்லாத்தையும் இழுத்துக்கிறோம். இழுத்துட்டு ஒரு முடிச்சு ஒவ்வொரு ஒயராக எடுத்து ஒவ்வொரு முடிச்சு போடுங்க. ரன்னிங் ஒயர் வந்து உங்களுக்கு முடிச்சு போட தேவையில்லை. முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நீங்கள் வந்து இதை உள்ளே சொருகி விட்டணும். இது வந்து ஒயர் உங்களுக்கு சின்னதாக தான் இருக்குது. ஸோ எவ்வளோ தூரம் இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் சொருகி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் 2 ஒயர் இருக்குது, அதையும் முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டணும். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரும் நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுங்களேன். நான் ஃபுல்லாக சொருகி விட்டுட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா ஒயரையும் உள்ளே சொருகி விட்டுட்டேன். இது இப்படி தான் இருக்கும்னு வச்சுக்கலேன். உங்களுக்கு சின்னதாக இருந்ததுனால எல்லாத்தையுமே எவ்வளோ நீளம் இருந்தோ அந்த அளவுக்கு நான் சொருகி விட்டேன்னு வச்சுக்கலேன் உள்ள. ஆனால் உங்களுக்கு வந்து கைப்படி இப்படி பொழந்து வராப்புல இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறோம், நம்ம கிட்ட வச்சு இப்படி கட்டி விட்டு போகிறோம்னு வச்சுக்கலேன். இதுக்கு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பிட் ஒயர் ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி நேராக நீங்கள் வச்சு இந்த மேலே இருக்க பின்னலில் வந்து நீங்கள் கட்டி விட்டுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி. ஸோ அந்த கேப்பில் விட்டு சுற்றி எடுத்துகிட்டு வரணும் நீங்கள் இந்த ஒயரை. பார்த்தீங்கன்னா ஒரு பின்னல் சுற்றி நீங்கள் வந்து அந்த ஒயர் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆம்லா நாட்டில் வந்து அந்த கேப் வந்து குட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த கேப்பில் விடும்போது கஷ்டமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க, இந்த பின்னலுக்கு நடுவில் இருக்க கேப்பில். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இது வந்து ஒரு தடவை இப்படி ஆப்போசிட் சைடு இப்படி உள்ள அதே கேப்பில் வந்து நம்ம உள்ளே சொருகிக்கிறோம். இந்த மாதிரி இப்போ இதை வந்து 2 தடவை சுற்றி எடுத்துகிட்டு வர போகிறோம். 2 தடவை இல்லை ஒரு தடவை நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்தாவே போதும். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 2 ரெண்டாவது தடவை வந்து நம்ம கட்டி விடுறாப்புல ஆகுது. இன்னும் ஒரு தடவை நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வரணும்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா டைட்டாக போட்டு கட்டிக்கங்க. இந்த மாதிரி இதே மாதிரி நம்ம இந்த சைடும் பண்ணணும். இதை கட்டிட்டு நீங்கள் வந்து இந்த ஒயர் வந்து உள்ளே சொருகி விட்டுருன்னு வச்சுங்க. இதை அப்படியே நீங்கள் உள்ளே சொருகிடணும். இது வந்து பெருசாக இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணி விட்டுறேன். நான் வந்து பிட் ஒயர் எங்கிட்ட இருந்து க்ரீன் கலரில், அதனால் அதையே எடுத்துட்டேன்னு வச்சுக்கலேன். இல்லைன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர்லேருந்து கூட நீங்கள் வெட்டிக்கலாம் இதுக்கு ஒயர். அப்புறம் இது அப்படியே சாய்வாக நீங்கள் வந்து உள்ள இந்த 2 ஒயரையும் நீங்கள் சொருகி விட்டுறணும் உள்ள. இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடியில் இன்னொரு சைடு இருக்கு, இங்கேயும் நம்ம அந்த மாதிரி கட்டி விட்டுறோம்னு வச்சுக்கலாம். நான் உங்களுக்கு வந்து 2 சைடும் கட்டிட்டு உள்ள சொருகிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கட்டி விட்டுட்டோம். கட்டி விட்டுட்டு உள்ள எல்லாத்தையும் சொருகி விட்டோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். நல்லா உங்களுக்கு நல்லா இது ஸ்ட்ராங்காகவே இருக்கும். உங்களுக்கு
உருட்டு கைப்பிடி அளவுக்கு இருக்காது, பட் ஆனால் இது உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த கூடையெல்லாம் எப்படி போடுறதுன்னா அதுக்கு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கூடை எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.